அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான 10 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், மருமகள் வழி மான்மியம், அதாவது நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மாமியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இல்லையா? ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய மருமகள் வழி மான்மியம்ன்றது தமிழ் மொழியின் நகைச்சுவை பெட்டகம் என்று அழைக்கப்படுது இல்லையா? ஸோ முதல் குழந்தை கவிஞர் இவர் தான். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னதும் இவர் தான். வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றொன்று, கையில் கம்பன் காவியமும் உண்டு, இது தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவர். சரியா? ஸோ வெயில் அடிக்குது, நிழல் இருக்குது, எனக்கு அழகாக வீசக்கூடிய தென்றல் இருக்குது, கையில் கம்பனுடைய காவியம் இருக்குது, இதை விட வேறு எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், இதுவும் அவருடைய கூற்றுகள் தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் கேட்கப்பட்ட கூற்றுகள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செகண்ட் கொஷின் போகலாம். அடுத்த கேள்வி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அறியப்படக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர். சரியா? அவருடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அவருடைய ஒரு பைசா தமிழ் எந்த ஆண்டு வெளியிட்டது? ஸோ இது எப்போ தமிழன்னு மாறுது? சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஊர்ந்து என்று திருக்குறளை பாராட்டியவர் யார்? பரணர். சரியா? ஸோ வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஊர்ந்து. உள்ளுவதெல்லாம் என்ன? நினைப்பது எல்லாம். சரியா? அவன் என்ன நினைக்கிறான் எல்லாத்தையும் அளந்து எழுதிட்டாருப்பா இல்லையா? ஸோ வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அமைந்தார் ஊர்ந்து என்று கூறியவர் பரணர். சரியா? அடுத்த கேள்வி போலாமா? ஸோ அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணி இல்லையா? தமிழில் முதல் பரணி. அடுத்து காரியாசன் சிறுபஞ்ச மூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு இல்லையா? ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்கு இல்லையா? அடுத்த கேள்வி பாருங்க. என் பானோக்காய் ஆகிலும் உன் பற்றலால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? குலசேகர ஆழ்வார் தான் இல்லையா? ஸோ எங்கேருந்து கேட்டிருக்காங்க இந்த பாடல்? 4000 திவ்ய பிரபந்தத்தில். சரியா? 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாடல் என்ன? மேல் நோக்கும் நீள்வழல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானோக்காய் ஆகிலும் உன் பற்றலால் பற்றிலேன் தானோக்கா தேய்த்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. சரியா? ஸோ மீன்கள் அழகாக நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்துவக்கோட்டில் உள்ள பெருமானே, சரியா, நீ எனக்கு அருள் புரியலைனாலும் பரவாயில்ல, நான் உன்னையே தான் நம்பியிருக்கேன். சரியா? ஸோ உன்னையே நம்பி உன்னிட்ட தான் வந்து நான் அடைக்கலமாகிறேன். எப்படி ஒரு வேந்தன் தன் மக்களை துன்புறுத்தினாலும், சரியா, ஸோ அவனையே நம்பி இருக்காங்க இல்லையா அந்த மக்கள். ஸோ அதுபோல் நீ எனக்கு திருவருள் புரியலைனாலும் உன்னை தான் நான் அடைக்கலமாக புகுவேன் அப்படின்றார். சரியா? ஸோ அவ்வளோதான். அந்த தத்துவம் தான் எல்லாருமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். நம்ம கேட்குறதுலாம் இறைவன் நமக்கு தராரா? இல்லை இல்லையா? ஒரு இறை நம்பிக்கையில் நம்ம போய் அங்கே தான் அடைக்கலமாகிறோம் இல்லையா? ஸோ இறைவன், இயற்கை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாடல் என் பானோக்காய் ஆகிலும் உன் பற்றலால் பற்றில்லேன். ஸோ குலசேகர ஆழ்வார். சரியா? அடுத்த கேள்வி போகலாம்.
செரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செரு என்பதன் பொருள் என்னது? வயல். சரியா? ஸோ 54 ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி, தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன விருது? கலை மாமணி விருது. சரியா? ஸோ சாலை இளந்திரையன் சரியா யார் இவர்? ஸோ நிற்க நேரமில்லை நம்ம 10வது பழைய புத்தகத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இவருடைய பாட்டு ரொம்ப 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 அழகான பாட்டு. இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் முன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு ஓர் நல்ல செடி இடை பாரிடுமோ வேதனையாவும் மறந்தும் பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு இலைப்பாருவோன்னு நினச்சோன்னா என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ இலைப்பார் எங்கே போய் ஒரு வேலையை வாங்கிட்டு போய் ஜாலியாக இலைப்பார். சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கே ஒரு நல்ல செடி இலைப்பாரலாமா? வேதனை எல்லாமும் மறந்து போகும். எப்போ? வெற்றி கொண்டேந்திய பூவினிலே அந்த பேப்பரை கையில் வாங்கும் போது. இல்லையா? ஸோ 55 ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கேள்வி, ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு கேட்குறாங்க. 1886. சரியா? ஸோ 1900 திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். சரியா? 1886 2வது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாடு. ஸோ 1886 ஐஎன்சியினுடைய 2வது மாநாடு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு இயரை பார்க்கும்போது அது இயரோட சம்மந்தப்பட்ட சில நிகழ்வுகளையும் பார்த்துட்டோன்னா நமக்கு இயர் கன்ஃபியூஷன்ஸ் வராது. சரியா? ஸோ ஒரு இயரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் முக்கியமான நடந்துச்சு அப்படின்னு பார்த்து ஸோ நான் அதை வந்து எழுதி நான் அடுத்த ஷார்ட் வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? ஸோ திருக்குறளை 1886 மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்தை 1900 மொழிபெயர்த்திருக்கார். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, மணநூல் என்று அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மணநூல் என்று அழைக்கப்பெறும் நூல் எது? சீவக சிந்தாமணி. இல்லையா? ஸோ ஆசிரியர் யார்? திருத்தக்கத்தேவர். சரியா? திருத்தக்கத்தேவரை தமிழ் புலவர்களின் இளவரசன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? ஜியு போப். இல்லையா? தமிழ் புலவர்களின் இளவரசன் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரியா? ஸோ தமிழ் புலவர்களின் இளவரசன் என்று யாரை அழைத்தார்? ஜியு போப் திருத்தக்கத்தேவரை அழைத்தார். இந்த திருத்தக்கத்தேவர் யார்? சீவக சிந்தாமணியின் ஆசிரியர். ஸோ இது ஏன் மணநூல்னு அழைக்கப்படுது? சரியா? ஸோ 8 பெண்களை மணந்து அதுக்கப்புறம் தலைவர் துறவரம் போகிறார். சரியா? ஸோ அதனால் இது மணநூல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? ஸோ 10வது கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிந்தை. சிந்தைனா என்ன? எண்ணம். சிந்தனை எங்கே இருக்கிறது? இல்லையா? ஸோ நவ்வினா மான். முகில் மேகம். புனல் நீர். 3 4 2 1. ஸோ ஆப்ஷன் இங்கே டி சரியாக பொருந்திருக்கு. இல்லையா? ஸோ இன்றைக்கான 10 கேள்விகள் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கான கேள்விகளை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.